தஸ்ய மஹதஹ பும்சஸ்ததா நிர்ணயः த்ரிஸ்ஸஸ்ருத்வய ஆத்மசம்விதகிலாதீஷானதத்வாஸ்ரயாः. ஆளவந்தார் திருவரங்க திருப்பதியில் தனக்கு பிறகு தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு தகுதி வாய்ந்த ஒருவரை எண்ணியிருந்த காலத்தில் இளையாழ்வாருடைய வைபவங்களை எல்லாம் தாம் கேள்விப்பட்டு வரதராஜ பெருமாளிடத்தில் அந்த இளையாழ்வாருக்காக பிரபத்தி செய்தருளி மறுபடியும் திருவரங்கத்திற்கு வந்து சேர்ந்தார். அப்பொழுது திருக்கோஷ்டியூர் நம்பி, பெரிய நம்பிகள் முதலான மகனீயர்கள் திருவரங்க பெருமாள் அரையரை முன்னிட்டுக் கொண்டு ஆளவந்தாரிடத்தில் நல் வார்த்தைகள் தங்களுக்கு தஞ்சமாய் இருப்பதொரு நல்ல வார்த்தைகளை அருளி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க, கோவில், திருமலை, பெருமாள் கோவில் என்று 3 திவ்யதேசங்களின் மகிமைகளை எல்லாம், திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்பதான அந்த 3 திருமந்திரத்தின் பொருளாய் விளங்கக்கூடிய எம்பெருமானுடைய பிரபாவங்களை எல்லாம் ஆளவந்தார் அருளி செய்தார். பின்னர் ஆளவந்தார் தனக்கு பரமபதிக்கும் காலம் நெருங்குவதையும் உணர்ந்திருந்தார். மகான்களுக்கு அவர்களுடைய அவதார பூர்த்தி எந்த சமயத்தில் ஏற்பட வேண்டும் என்பதை நன்கு அவர்கள் அறிந்திருப்பார்கள். அதற்குத்தான் எதிர்காலத்தை நிகழும் ஒரு ஞானம் அவர்களுக்கு இருப்பதனால் என்றோ நாம் என்ன சொல்லுகிறோம், இவர்கள் எல்லாம் தீர்க்காலோசனை செய்யக்கூடியவர்கள், இவர்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை ஆராயும் திறமை பெற்றிருப்பவர்கள் என்று சொல்கிறோம் அல்லவா? அதுபோன்று ஆளவந்தார் உணர்ந்திருந்தார். சிஷ்யர்களோ தாங்கள் ஆளவந்தாரை பிரிந்து விடுவோமோ என்னும் ஏக்கத்தில் வாட்டத்தில் இருந்தார்கள். ஆனால் இது ஒவ்வொரு பிறந்த உயிரினத்திற்கும் நியதி. காளிதாச மகாகவி கூறுவார், மரணம் பிரகிருதி ஷரீரினாம் விகிருதிர் ஜீவிதம் உச்சதே புதைஹி என்று. ஒரு பொருளுக்கு உற்பத்தி என்பது ஏற்பட்டது என்றால் அந்த பொருளுக்கு முடிவு என்பது நிச்சயமாக உண்டு. உற்பத்தி யதா உற்பத்தி யதா நாசகா. எப்படி அதனுடையதான தோற்றம் உண்டாகிறதோ அதுபோன்று தான் அதனுடைய அழிவும் உண்டாகிறது. என்ன மற்ற விஷயங்களைப் போல இல்லாமல் சில பெருமை மிக்கதான விஷயங்களுக்கு சற்றே நீடித்ததொரு காலம் இருக்குமே தவிர்த்து உண்மையில் உண்டானது என்பது அழியக்கூடியதுதான். ஆனால் மகான்களுடைய பிரபாவத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அவதார புருஷர்கள். நம்மை போன்று அவர்கள் கர்மத்தின் அடியாக பிறப்பது இல்லை. நாம் ஏதோ புண்ணியத்தையோ பாவத்தையோ செய்துவிட்டு அந்த புண்ணியத்தின் பாவத்தின் பலனை அனுபவிப்பதற்காகத்தான் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் பெரியோர்கள் அத்தகையதொரு தன்மை பெற்றவர்கள் இல்லை. எம்பெருமானை போன்றே அவர்கள் அவதாரம் செய்கின்றார்கள். ஆளவந்தார் போன்ற மகாபுருஷர்கள் இந்த சம்பிரதாயத்தை ஸ்தாபிப்பதற்காக ஒன்றோ அவதாரம் செய்தொழினார்கள். ஆகையால் ஆளவந்தார் தன் சிஷ்யர்களிடத்தில் கூறுகிறார், என் ஆச்சாரியர் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த திருவரங்க திருப்பதியின் திருவை வளர்க்க வேண்டியதான பொறுப்பு உங்கள் எல்லோருக்கும் உண்டு. பின்னர் நான் பரமபதித்த பிறகு இதற்காக எவராவது என்னுடைய பரமபதத்தை பொறுக்காமல் இருந்தார்களேயானால் எனக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அருள் செய்கிறார். இந்த வார்த்தையின் நுட்பங்களை எல்லாம் நாம் நன்கு அறிய வேண்டும். ஏனென்றால் இந்த ஜீவன் தேகத்தை விடுத்தவுடன் பகவானை அடைகின்றான். எவனொருவன் தகுந்த ஆச்சாரியனை அணுகி அந்த ஆச்சாரியனிடத்தில் ஆச்சாரியன் மூலமாக ஆத்மாவை பகவானிடத்தில் சமர்ப்பிக்கின்றானோ அப்படிப்பட்டதான ஜீவன் உயர்ந்த பரமபதத்தை அடைகிறான் என்பதாக அந்த விஷயத்தை குறித்து நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்னும் விவேகத்தை தான் ஆளவந்தார் அருளி செய்கிறார். இப்படியாக ஆளவந்தார் தன் சிஷ்யர்களுக்கு நல்வார்த்தைகள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அவ்வப்பொழுது இளையாழ்வாராம் சுவாமி ராமானுஜருடைய அந்த சரித்திர விசேஷங்கள் அவருடைய திருச்செவியில் படபட ஆளவந்தார் சந்தோஷத்துடன் ராமானுஜர் இங்கே வரக்கூடிய காலத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வழியாக முழுவதுமாக யாதவ பிரகாஷரை விட்டு சுவாமி ராமானுஜர் பிரிந்து விட்டார் என்னும் நல்ல செய்தியும் ஆளவந்தாருக்கு வந்து சேர்ந்தது. அப்பொழுது தன் சிஷ்யர்களில் மிகவும் பணிவுடன் பக்தியுடன் ஞானத்தில் சிறந்தவராகவும் விளங்கக்கூடிய பெரிய நம்பிகளை அழைத்து ஆளவந்தார் அவரிடத்தில் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தார். ஆளவந்தாருடைய அனைத்து சிஷ்யர்களுமே ஞானத்திலும் அனுஷ்டானத்திலும் வைராக்கியத்திலும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். இருந்தாலும்
எப்படி உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பியை தேர்ந்தெடுத்து ஆளவந்தாரை திருத்தி பணிகொள்ள வேண்டியதான பெரும் பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைத்தாரோ அதுபோன்று தான் இப்பொழுது ஆளவந்தார் பெரிய நம்பிகளை தேர்ந்தெடுத்தார். தயா நிக்ரம் யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாஸ்ரயே ஏன விஸ்வஸ்ருஜோ விஷ்ணோஹ அபூர்யத மனோரதா. சுவாமி வேதாந்த தேசிகன் யதிராஜ சப்ததி என்று பகவத் ராமானுஜர் விஷயமாக 75 ஸ்லோகங்கள் அடங்கிய ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். அதில் குரு பரம்பரையை வரிசையாக அனுசந்தானம் செய்யக்கூடிய காலத்தில் இந்த பெரிய நம்பிகள் விஷயமான ஒரு ஸ்தோத்திரத்தை ஒரு ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் கூறுகிறார். தயா நிக்ரம் யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாஸ்ரயே. இவருக்கு பெரிய நம்பி, மகாபூர்ணர் என்பது வடமொழி பெயர், மகா பெரிய, பூர்ணர் நம்பி என்பது தமிழ். இவர் பரிபூர்ணமான கிருபை உடையவராம். இவரிடத்தில் எம்பெருமானாருக்கு அதாவது சுவாமி ராமானுஜருக்கு பக்தி அதிகம் உண்டு. ஏனென்றால் ராமானுஜருடைய வாழ்க்கையில் பல மகான்களுடைய சம்பந்தம் அதிகமாக உண்டு என்று நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம் அல்லவா. அதில் பெரிய நம்பிகளுடைய பங்களிப்பு மிக மிக பிரசித்தமானது. சுவாமி ராமானுஜருக்கு ஒரு திருநாமம் உண்டு, பஞ்சாச்சாரிய பராஸ்ரயர் என்று. அதாவது 5 ஆச்சாரியர்களுடைய சம்பந்தத்தை பெற்றவர். அதில் பிரதானமாய் விளங்குபவர் யார் என்று கேட்டால் ராமானுஜரே தயங்காமல் சொல்லுவாராம், எனக்கு முதல் ஆச்சாரியர் பெரிய நம்பிகள் என்று சொல்லுவாராம். இந்த பெரிய நம்பிகள் மூலமாகத்தான் உலகத்தை படைத்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவுள்ளம், அவனுடைய சங்கல்பம் பலித்தது. ஏன விஸ்வஸ்ருஜோ விஷ்ணோ அபூர்யத மனோரதா. உலகத்தை படைத்தான். உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் நல்ல உத்தமமான கதியை அடைய வேண்டும் என்று பரமாத்மா சங்கல்பித்திருந்தான். ஆனால் மக்களுக்கோ உண்டியே உடைய என்று அதை நோக்கி செல்வதற்கே கால விசேஷம் சரியாக இருக்கிறது. அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று ஆராய்ந்த பொழுது அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததஸ்பரம் பலபத்ர ஸ்திருதியஸ்து கலோ கஷ்டித் பவிஷ்யதி. இந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்கிறதா? இருந்தாலும் பரவாயில்லை, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஏனென்றால் இந்த ராமானுஜ வைபவத்தின் ஆரம்பத்தில் குரு பரம்பரையை சொல்லக்கூடிய கால விசேஷத்தில் லக்ஷ்மீநாத சமாரம்பம் என்று எம்பெருமானிடமிருந்து தொடங்கி இந்த குரு பரம்பரையை வர்ணிக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஸ்லோகம் அடியேனால் இருமுறை உபன்யசிக்கப்பட்டது. மறுபடியும் சொல்லுகிறேன். அனந்த பிரதமம் ரூபம். முதலில் ஆதிசேஷனுடைய அவதாரம், அடுத்தது லக்ஷ்மணஸ்து ததஸ்பரம். அந்த ஆதிசேஷனை ஸ்ரீராமாயணத்தில் அதாவது ஸ்ரீமத் ராமாயணம் என்னும் உத்தமமான அந்த இதிகாசத்தில் பெருமாள் லக்ஷ்மணஸ்து ததஸ்பரம் அடுத்ததாக லக்ஷ்மணனாக பிறந்தார். பலபத்ர ஸ்திருதியஸ்து அதே ஆதிசேஷன் கிருஷ்ணாவதாரத்தில் ஸ்ரீமத் பாகவதம் முதலான கிரந்தங்களை சேவித்தோமையினால் பலபத்ர ஸ்திருதியஸ்து ஆதிசேஷனுடைய அவதாரமாக பலராமர் விளங்குகிறார். இந்த 3 அவதாரங்களை எடுத்த அனந்தாழ்வான் கலவு கஷ்டித் பவிஷ்யதி, கலியுகத்தில் யாரோ கலியுகத்தில் யாரோ என்பதாக யோசிக்கும் பொழுது கலவு ராமானுஜோ முனிகி, கலியுகத்தில் அவர்தான் ராமானுஜர் என்று மகான்கள் அதனை கொண்டாடுகிறார்கள். சுவாமி ராமானுஜரை பெருமானுடைய படைத்தளபதியான விஸ்வக்சேனனுடைய அவதாரமாக கொண்டாடுவது ஒரு மரபு. பெருமானுடைய பஞ்ச ஆயுதங்கள் ஒன்றாக திரண்டு சுவாமி ராமானுஜராக அவதரித்ததாகவும் சொல்லுகிறார்கள். அதுபோன்று இங்கே அனந்தாழ்வானாம் ஆதிசேஷனுடைய அவதாரமாக சுவாமி ராமானுஜரை கொண்டாடுகிறார்கள். ஆகையால் தான் காஞ்சிபுர மகாத்மியத்தை சேவித்தோமையினால் நமக்கு அதில் ராமானுஜருடைய வைபவத்தையும் சேர்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஏனென்றால் காஞ்சி வரதராஜ பெருமாள் பிரம்மாவினுடைய அஸ்வமேத யாகத்தில் ஆவிர்பவித்தருளினார். ஆதியுகத்து அயன் கண்டிட நின்ற அருள் வரதர் காதலுயர்ந்த களிற்றை திரேதையில் காத்து அளித்து வாதுயர் தேவகுருவுக்கு துவாபரத்தில் இறங்கி சோதி அனந்தன் கலியில் தொழுதெழ நின்றனரே என்பது சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய திவ்ய பிரபந்தம். தேசிக பிரபந்தத்தில் ஒரு பாசுரம். கிருத்தயுகத்தில் பிரம்மா ஆராதித்தார் காஞ்சி வரதராஜ பெருமாளை. திரேதாயுகத்தில் கஜேந்திரனாம் அந்த யானையரசன் பெருமானை ஆராதித்தார். துவாபர யுகத்தில் வாதுயிர் தேவகுருவுக்கு துவாபரத்தில் இறங்கி துவாபர யுகத்தில் தேவகுருவான பிரகஸ்பதி பகவானை ஆராதித்தார். இப்பொழுது இந்த கலியுகத்தில் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளை
அனந்தாழ்வானாம் ஆதிசேஷன் ஆராதித்து வருவதாக க்ஷேத்திர மகாத்மியம். அனந்தாழ்வான் ஆராதித்ததை நாம் பார்த்தில்லை. ஆனால் இப்பொழுது அந்த அனந்தாழ்வானுடைய அம்சமாய் விளங்கக்கூடிய சுவாமி ராமானுஜர் இன்றும் இப்பெருமானை ஆராதித்து வருவதை நாம் அனுபவித்து வருகிறோம். அப்படி ஆராதனம் செய்வதற்காகத்தான் சாலை கிணற்றில் இருந்து தினந்தோறும் பெருமானுக்கு ராமானுஜர் தீர்த்தம் சமர்ப்பித்தார். இன்றும் அந்த கைங்கரியம் நடைபெற்று வருகிறது என்பதையும் நாம் பார்த்தோம் அல்லவா? ஆகையால் கலியுகத்தில் ஆதிசேஷனுடைய அவதாரமாக சுவாமி ராமானுஜர் பிறந்திருக்கிறார் என்றோ, அந்த ராமானுஜர் மூலமாக கலியும் கெடும் கண்டுகொண்மின் என்பதாக இந்த உலகத்தில் சன்மார்க்க பிரதிஷ்டாபனம் நடைபெற வேண்டும் என்று பகவான் சங்கல்பம் செய்தான். அந்த சங்கல்பத்தை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இப்பொழுது ஆளவந்தாருடைய நியமனத்தின் பேரில் பெரிய நம்பிகள் காஞ்சிபுரத்திற்கு கிளம்புகிறார். ஆம், தயாநிக்ரம் யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாஸ்ரயே ஏன விஸ்வஸ்ருதோ விஷ்ணோஹோ அபூர்யத மனோரதஹ. உலகத்தை சிருஷ்டித்தவனான எம்பெருமானுடைய சங்கல்பம், அவனுடைய திருவுள்ளம் பலிக்கும் நல்லதொரு தருணம் வாய்த்தது. ஆளவந்தாருடைய நியமனத்தின் பேரில் பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜரை இளையாழ்வாரை பார்ப்பதற்காக திருவரங்க திருப்பதியில் இருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்திற்கு வருகின்றார். அந்த மகாத்மாவின் பிரயாணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் தொடக்கம். அறிவிப்பு: பிப்ரவரி 15, 16, 17, 18 ஆகிய 4 தினங்களிலும் சென்னை தாம்பரம் வள்ளுவர் குருகுலம் பள்ளி வளாகத்தில் மாலை 6:30 மணிக்கு பகீரத பிரயத்தனம்